ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம போகும்போது அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி பாதி வழிக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண டைம் இல்லை, அதனால் நான் வந்து வீடியோ போகும்பொழுது எடுக்கிறேன். நான் ட்ரைவ் பண்ணல, என்னோடய ஹஸ்பண்ட் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து சும்மா அப்படியே கொஞ்சமாக கவர் பண்ணிட்டு வரேன். இந்த போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வந்து கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். நம்ம அதெல்லாம் வானத்தில் தான் பார்த்துருப்போம், அதை தரையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு டைமும் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகும்பொழுது இதை பார்த்துட்டே தான் போவோம். பார்த்தீங்களா, நீங்களும் பார்த்துட்டிங்களா? ஆமாம், அந்த ஏரோப்ளைன் தான் சொன்னேன். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிவன் கோவில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து 1008 சிவன் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதை பற்றின வீடியோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் அக்கா வீட்டுக்கு போகும்பொழுது இந்த கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கும் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை. இதே வழியில் தான் எங்கள் அக்கா வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். ரிட்டன் எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது இதே வழியாக தான் வருவோம். ஆனால் இது வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னோடய அக்காவும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். நாங்கள் அப்படி போகும்பொழுது உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கு பக்கமாக வந்தாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோடய அக்கா முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லலை, சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லாமே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் உங்கள் ரியாக்ஷனா? ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், வந்ததும் நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு. நம்ம வந்தால் சாப்பிட்ருந்தோம். நாங்கள் வீட்டில் காலையில் நேரமாக கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா நாங்கள் 7 to 8 மணி இருக்கும் நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது. அப்புறம் காலையில் எதுவும் செய்யலை, அதனால் வந்தது எனக்கு பசி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்றேன், அவங்க யாரும் சாப்பிடல. ஸோ நான் சாப்பிட்டு அப்புறமா உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு நானும் அக்காவும் ஏரிக்கு வந்திருக்கோம். எங்கள் அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து நான் எங்கள் அத்தையை பார்க்குறக்காக ஏரிக்கு வந்தோம். சரி, அப்படியே ஏரி உங்களுக்கு சுற்றி காமிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே நம்ம போய் முன்னாடி பார்க்கலாம். இங்கே வந்து சீத்தாப்பழம் வந்து இது சீசன். ஏரியில் வந்து நிறைய கிடைக்கும். அதனால் அக்கா சொன்னாங்க, மரம் வந்து இப்போ நிறைய வெட்டிட்டாங்க, அங்கங்கே ஒவ்வொரு மரம் இருக்கும், அதில் பழம் நிறைய இருக்கும், பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதனால் வந்திருக்கோம் நானும் என்னோடய அக்காவும். அப்படியே கொஞ்சம் சீத்தாப்பழம் இருந்தால் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அத்தையை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் இருக்குது. அடுத்தடுத்து அந்தந்த சீசனில் என்னென்ன பழம் வருதோ அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுடணும். இல்லைன்னா நமக்கு வந்து அது கிடைக்காது, நம்ம தேடும்பொழுது அது கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீத்தாப்பழத்தில் சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குது, சாப்பிட்டா நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சீசன் வந்தால் எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவாங்க. முன்னையெல்லாம் சந்தையில் விற்பாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சந்தைக்கு போனால் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் எங்கள் அப்பா எங்கேயாவது இந்த காட்டு வேலைக்கெல்லாம் போனால் அங்கே இருந்தால் கொண்டு வருவார். கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம், இல்லாத போது தான் தேடிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏரிக்குள்ளே வந்ததுமே நான் ஒரு செடி பார்த்தேன் பார்த்துக்கோங்க. அந்த காய் வந்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது வந்து வெடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பேக் கேமராவில் காட்டுறேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை யாராவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த காய் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டோம்னா டப்ப டப்பன்னு வெடிச்சிடும். இருங்க, இப்போ நான் எங்கள் அக்கா வந்து அதை கையில் வைப்பாங்க, பார்க்கல, தண்ணி விட்டு பார்க்கலாம் வெடிக்குதானே. தண்ணி பட்டாலே வெடிச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். இது ஏரிக்குள்ளே இருக்கிறதுனால நாங்கள் வந்து கையில் எடுக்கலை, ஏரியில் இருக்க தண்ணியில் போட்டாச்சு. நிறையா தண்ணியில் போட்டால் வெடிக்குமா? நம்ம கொஞ்சோண்டு தண்ணி வச்சுதாக்கா வெடிச்சிருக்குது. வெடிச்சிருச்சுடா, ஒன்றே ஒன்று தான் வெடிச்சிருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி வெடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த காய் பார்த்துருக்கீங்களா, இல்லை சின்ன வயசில் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு விளையாண்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் சின்ன வயசில் வந்து இதே தான் விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மழை காலம் வந்துருச்சுன்னா இந்த செடி வந்து நிறைய வந்துடும், அதில் காய் நிறைய இருக்கும். அது நிறைய பறிச்சிட்டு வந்து ஒரு தேங்காய் தொட்டியில் தண்ணி ஊற்றி வச்சு அது வெடிக்கும். அப்படி விளையாண்டுட்ருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏரிக்குள்ளே எல்லா பக்கமும் தண்ணி நிற்கிறதுனால நாங்கள் வந்து சீத்தாப்பழம் இந்த ஏரிக்குள்ளே போய் பறிக்கலை. எங்கள் அக்கா வீட்டு காட்டிலேயே 2 மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதில் பழம் இருக்குது, நம்ம அதிலே பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அக்கா. அதனால நாங்கள் வந்து இப்போ காட்டுக்கு தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மழை பெஞ்சதுனால எல்லா பக்கமும் தண்ணி நின்றுட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழம் வந்து நானா பழம் அப்படின்னு சொன்னாங்க.
இது வந்து ஏரியில் நிறைய இருக்கும் அப்படின்னாங்க. பார்க்குறதுக்கு கருவேப்பிலை மரம் மாதிரி இருக்கா, அந்த பழம் மாதிரி தான் இருக்குது. கலர் மட்டும் இது வெள்ளை கலரில் இருக்குது. இந்த பழம் வந்து சாப்பிட்லாமா, இல்லை உங்கள் ஊர் பக்கம் இது இருக்கா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க, என்னடா எங்கே போனாலும் எதையோ ஒன்று பறித்து சாப்பிட்டுட்டே இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் சின்ன வயசு ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூல் போகிற டைம்லலாம் இந்த செடி வந்து மழை காலத்தில் நிறைய தளைஞ்சு வரும். இதை வந்து நாங்கள் குருவி பழம் அப்படின்னு சொல்லுவோம். குருவி, சிட்டுக்குருவி வந்து சாப்பிடுவோம், அதனால் அதை அப்படி சொல்லுவோம். எங்கள் அக்கா ஊர் பக்கமெல்லாம் உனிமுள் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க, இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து நாங்கள் சின்ன வயசில் நிறைய சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்கும். அந்த பழம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பழம் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பழத்தோட பூவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விதமாக இருக்கும். அதாவது வேறு கலரில், பிங்க் கலரில் தான் அதிகமாக இருக்கும். நான் வந்து பார்த்ததில்ல. பிங்க் கலர் மட்டும்தான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன் வேறு கலரில் இருக்குன்னு. ஆனால் இங்கே இருக்குது பாருங்கள், அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் ஏரியில் இருக்குது. உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். டபுள் கலரில் இருக்குது ஒரு பூவு. அந்த பழம்தான் பார்த்தீங்களா, உள்ளே வந்து மஞ்சள் கலரில் இருக்குது, வெளியில் வந்து பிங்க் கலரில் இருக்குது. அழகாக இருக்குது. ஓகே, அப்படியே எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். இங்கே பாருங்க, ஷால்லாம் ஒட்டி இருக்குது இந்த காய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழம் தான் நானா பழமா, இது சாப்பிட்டா வந்து காய்ச்சல் வந்துருச்சா எங்கள் அக்காவுக்கு, அதனால் இது சாப்பிட்லாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்கள் ஊர் சைடு இந்த பழம் இருக்கான்னு சொல்லுங்கள். இது வாசமே ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏரியெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நான் போய் எங்கள் அத்தை அங்கே காட்டில் இருக்காங்க, நான் பார்த்துட்டு அப்புறம் வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், போய் எங்கள் அத்தையை பார்த்துட்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா, வீடியோ ஆன் பண்ணாலே ஹர்மினா வந்து ஹாய் சொல்லு, இல்லைன்னா முடிக்கும் போது பாய் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், பசங்கள்லாம் முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னோடய அக்காவும் நானும் பின்னாடி போயிட்டுருக்கோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கள் அத்தையை பார்த்துட்டு வந்தாச்சு. அப்புறம் அத்தை வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஹர்னிமா, ஹர்னிமா இங்கே பாருங்கள், அம்மா பாருங்க, அம்மா பாருங்க. பூ, அந்த பூ வாசம் அடிக்குதான்னு மோந்து பார்த்துட்டு போகுது. நடை பாருங்க. நெல்லுங்க நெல்லுங்க. ஓடிட்டாங்கல்ல, சிக்கடி சிக்கடின்னு நடந்து போகுது. ஃப்ரெண்ட்ஸ், ஏரியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு என்னோடய அத்தையும் போய் பார்த்துட்டு நாங்கள் வந்து இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு. இவங்க பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா வீடெல்லாம் கொஞ்சம் மண் போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.